செக் பண்ணிக்கிறேன் நான். சம்டைம் ஆடியோ வந்து ஒர்க் ஆகும் சார். ஆல்ரைட், வெல்கம் டு தமிழ் ரிவ்யூ மக்களே. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். திருமாவளவன் அவர்கள் அவருடைய தொகுதியில் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காரு. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு அறிக்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து இதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, நாங்கள் தான் உங்களுக்கு டெல்லியிலேயே சீட்டு குத்து அமைச்சிட்டுமே, நீங்கள் எதுக்கு வந்து சட்டசபைக்குள்ளே வரீங்க, தமிழகத்துக்குள்ளே நீங்கள் எதுக்கு வரீங்க, தமிழகத்துக்குள்ளே நீங்கள் வருவதற்கு தடை அப்படின்ற மாதிரி மு.க.ஸ்டாலின் அவர்களும் அந்த குடும்ப கோஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலி கோஷ்டியும் சேர்ந்து திருமாவளவனை மிரட்டி அடிப்பணியை வச்சு, ஓகே நீங்கள் மட்டும் இந்த சீட்டில் மட்டும் நின்னீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 7 தொகுதிகள், ஆக்சுவலாக 8 தான், அதில் ஒன்று இவரே தூக்கிட்டு போயிட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாரு. நான் இவர் மாற்றி அமைக்கிறாராம், இவர் மாற்றி அமைப்பது ஃபஸ்ட்டுக்கு கட்சியை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கோம், டிஎம்கே என்ன பண்ணுதுன்னாக்கா இந்த விசிகாவை ஒரு ஐடி விங்கு மாதிரி செயல்படுத்துது, தலித்துகளோட விங்கு மாதிரி செயல்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லுவார்னு பார்த்தா போய் முன்னாடியும் பின்னாடியும் ஊந்து முட்டு குத்துன்ட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து தள்ளி விட்டு இருக்கிறார் நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள். ஸோ விசிகான்ற கட்சியை வழக்கத்துக்கு அந்த மனுஷன் எவ்வளோ பாடுபட்டு இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் உழைப்பு, அந்த 40 வருஷம் உழைப்பையும் அப்படியே வீணாக போச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ வைத்தியர்ஸ்லாம் இருக்குது இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? தத்தி, ஒரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தத்தி, இவரே ஒரு தத்தி, அதாவது மு.க. ஸ்டாலினே ஒரு தத்தி. பரவாயில்ல, தத்தியாக இருந்தாலும் ஒரு 40 வருஷம் கூட வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தலைவராக நம்ம அங்கீகரித்தோம், சரி ஓகே நெக்ஸ்ட்டு அதான் பழனிசாமிக்கு ஆப்போசிட்டாக இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு கூப்பிட்டு வந்தாக்கா இந்த தத்தி என்ன பண்ணுது, இன்னொரு தத்தி கூப்பிட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு ஒன்றுமே தெரிஞ்சும் தெரியல. ஆனால் அதாங்காட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் அவர் துணை முதல்வர் ரேஞ்சுக்கு போயிட்டார். இப்போது இங்கே திருமாவளவன் உள்ளே வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அவர் திருமாவளவன் உள்ளே வராரு, உள்ளே வந்து போட்டி போட்டு வின் பண்ணுறாருன்னு வச்சுக்கேன், இப்போ கண்டிப்பாக எங்கள் தொங்கு சட்டசபை அப்படி தான் அமைய போகுது. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திருமாவளவன் என்ன தான் குழுக்க மறுக்க ஊழ்ந்து மறுத்தாலும் இங்கே தொங்கு சட்டசபை வர்றதை வந்து யாராலுமே தடுக்கவும் முடியாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மெஜாரிட்டிக்கும் மைனாரிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கூட்டணி ஆட்சி தான் நோக்கி போகணும். அது வந்து ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும். மேபி இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த 100 200 அப்படி ஓட்டு வித்தியாசத்தில் ஏதாச்சும் ஒரு கட்சி லீடிங்கை போய்ட்டு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து தொங்கு சட்டசபை அமைஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதில் விசிகோட பங்கு மிக மிக முக்கியமாக இருக்கும். இப்போ திருமாவளவன் போன்றவர் வந்து இங்கே ஜெயிச்சு வராரு அப்படின்னாக்கா விஜயே நாளைக்கு வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் தூக்கி கூப்பிட்டு துணை முதல்வர் தருவாங்க. ஏன் ஏடிஎம்கே கூட கூப்பிட்டு துணை முதல்வர் தருவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய ரேப்பை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உருவாகி இருக்கு. ஆனால் டிஎம்கே என்ன பண்ணும், டிஎம்கே வந்து இது போல் ஜாதியை பார்த்து இப்போ கூட ஒன்றும் இல்லை, அப்பாவை போன்றவர்களெல்லாம் வந்து கொடியை கட்டு போகிறாங்க, அதில் வந்து விசிக கொடியை காணும். மற்ற ஜாதி கொச்செல்லாம் கொடியெல்லாம் கட்டிட்டு போகிறானுங்கள்ல, விசிக கொடியே கட்ட மாட்டானுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. விசிக கொடி எப்போ கட்டுவாங்கன்னா காலனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மட்டும் விசிக கொடியை வச்சுருவானுங்க. வச்சு முடிச்சுட்டு காலனி விட்டு வெளியே வந்தோடனே வெளியே காரணத்தை அந்த விசிக கொடியை எடுத்துகிட்டு தான் அடுத்த நகர்வே பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு புத்தி கொண்டவனுங்க வந்து திமுக காரணங்க. எப்படி பார்த்தாலும் விசிகா அடுத்த கட்டத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை அழிச்சு ஒழிச்சிடானா பார்த்தீங்களேன். இப்போது இவனுக்கு விஸ்வாசம் ஒன்று, பாஜக உள்ளே வந்தால் கட்சி அழிச்சிரும், பாஜகக்குள்ளே போச்சுனாக்கா அந்த கட்சி நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்கள்ல. பாஜகனாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், சரியா, கொஞ்சம் டைம் எடுத்து செய்யும். ஆனால் இவனுங்க காம்பரு கூட இருந்தே குழி பழிப்பானுங்க. அவனுங்க ஆப்போசிட்லேருந்து பண்ணால் கூட இவனுங்க கூட இருந்தே குழி பழிப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதாவது மதிமுக ஒழிச்சிடுறாங்க, சுத்தமாக ஒழிச்சிடுறாங்க. அந்த ஆள் வந்து இப்போ அழுகிறோம், நின்று மேடையில் நின்று அழுகிறாரு. எங்கள் அப்பா உழைச்சது, உங்கள் அப்பா உழைச்சா என்ன பண்ணுறது, நிற்க வச்சு ஆப்போசிட்டை எதிர்த்து களமானல, கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது, காசுக்காக மண்டி போட்டுட்டு இது போல் வந்து மக்களோட அதாவது மனநிலைக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டால் கடைசியாக அவங்களுக்கு இந்த நிலமை தான் வரும். இப்போ அந்த கட்சியை அழித்து ஒழிச்சிட்டானுங்க. என்னென்னு பக்கம் பார்த்தா விசிகா இஸ் ஆல்மோஸ்ட் கான். ஒரு கட்சி தலைவர்கிட்ட 8 சீட்டுக்கு தான், அந்த 8 சீட்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அதில் ஒரு தொகுதி வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். நின்று வரை நீங்கள் நிற்கக்கூடாது, நீங்கள் வெளியே வாங்க, நீங்கள் நின்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இவர் வந்து நிற்கிறான்னு வச்சு ஏதாச்சும் ஒரு இஷ்யூவில் இவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அங்கே இருக்கிறவனுக்கு எவனாச்சும் ஒருத்தனுக்கான திராணி இருக்கா?
எவனுக்குமே அறிவும் இல்லை, திறனையும் கிடையாது. அதாவது டிஎம்கேல ஒருத்தனை கூட அறிவு அப்படின்றதே சுத்தமாக கிடையாது. எல்லாமே இத்தினால கொத்தடிமைகளாகும் துதிப்பாடி கொண்டு தான் இருந்திருக்காங்க. இப்படியாப்பட்ட தற்குறிகளை நம்ம வந்து ஆல்ரெடி உட்கார வச்சுருக்கோம். சரி, போன தடவை வேண்டிய வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் உட்கார வச்சு தொலைச்சிரும். இந்த தற்குறிகளெல்லாம் போயிட்டு திருமாவளவன் போன்றவர்கள் 40 வருஷமாக கொள்கை பிடிப்போட சரி ஓகே நம்ம கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, பிஜேபி உள்ளே வந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேறு முட்டு கொடுத்துருக்காரு. பிஜேபி வந்து எல்லாத்துலேயும் வந்துச்சு, ஓகேவா? அதை நீங்கள் இங்கேருந்து உட்காந்துட்டு வந்துச்சு வரக்கூடாது வரக்கூடாதுனால ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா? பிஜேபி உள்ளே கொண்டு வந்தது, தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது யார்? கலைஞர் ஆசி பெற்ற தாமரை சின்னம் அப்படின்னு சொன்னால் கூட்டு கொண்டு போய் சேர்த்தீங்க. கலைஞர் மூலமாக தானே, அந்த டிஎம்கே மூலமாக தானே முதல்ல இங்கே மந்திரியாக ஒருத்தர் மந்திரியில் எம்எல்ஏ ஒருத்தர் ஆனார். ஸோ அப்படின்ற போது அதுவும் கூட ட்ராவல் பண்ணுற ஏடிஎம்கேவே ஒன்றும் அழியலை. ஏடிஎம்கே வந்து நிலைச்சு நிற்குது. இன்னொரு ஆளை கண்டுபிடிச்சி அந்த ஆளை வந்து தலைவராகி அந்த ஏடிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, பாஜகவுக்கு 24 சீட்டுகள். நீங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்த சீட்டுகளின் எண்ணிக்கையை விட அவங்க கொடுத்த சீட்டுகளின் எண்ணிக்கை கம்மி. சரி, அந்தளவு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் வச்சுருக்கு. நீங்கள் சொல்லுவீங்கள மினிமம் காமன் ப்ரோக்ராம் அப்படி சொல்கிறேன். அது போல் மினிமம் காமன் ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சா வாங்க, முடியாட்டி போங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறார். அந்த ஆளுமை திறன் வந்து அங்கே இருக்குது, அந்த கட்சி தலைவருக்கு இருக்குது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, எடப்பாடிக்கு அந்த திறமை இருக்கா? எடப்பாடி அந்த திறமையை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்காகவே எடப்பாடியை பாராட்டணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்று, நாங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் நீட் திஸ் ப்ளீஸ் ஐ வில் கிவ் யூ லேட்டர், கிவ் மீ 10 minutes. Okay, after 10 minutes you can come and get it. Okay, 10 minutes I can have. Yeah, sure, thank you buddy, thanks a lot. Yeah, ஸோ அது போல் ஒரு விஷயங்களை பண்ணிவிட்டு, சாரி டு டிஸ்டர்ப் யூ கைஸ், அது ஒரு சின்ன இஷ்யூ. பையன் வந்து மொபைல் கேட்டிருந்தான். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் ஒன். ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்துருப்பார். 8 தொகுதியில் வந்து ஒரு தொகுதியை வந்து அவர் எடுத்துகிட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் நிற்கக்கூடாது, நீங்கள் நின்று வந்துட்டீங்கன்னாக்கா எங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போட்டியாக வந்துடுவீங்க. என் பிள்ளை ஒரு தத்தி, ஒன்றுமே தெரியாத மண்டு, பால் டாயில் குச்ச ஒரு மண்டு, அந்த மண்டெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்விக்காகவும் நீங்கள் இன்கேஸ் வந்து நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, அந்த முடிவெல்லாம் எடுத்திருந்தால் அந்த இடத்துல வந்து நல்ல வேலை இவர் இல்லை, யார், திருமாவளவன் இல்லை. திருமாவளவன் இருந்திருந்தால் எப்படி பேசியிருப்பார், இவனுங்க வந்து அலறி போயிருப்பானுங்க. ஸோ அதுபோல் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டோன் இன்கேஸ் நாங்கள் வரும்போது என்ன பண்ணோம், அதானி அம்பானிக்கு வந்து சாதகமாகவும் பிஜேபிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வரப்போதோ அந்த திட்டங்களை வந்து நாங்கள் பிஜேபியின் ஊதுகுழலாக இருந்து டிஎம்கேவே அந்த திட்டத்தை கொண்டு வரப்போகுது. ஸோ அதுபோல் நாங்கள் அடுக்கடுக்காக திட்டத்தை கொண்டு வரும்போது நீங்கள் உள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேசாமல் ஏதாச்சும் வந்து பஞ்சாயத்து பேசிட்டுப்பீங்க. அந்த பஞ்சாயத்துக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு திறமை கிடையாது, சரியா? அதனால் வந்து நீங்கள் உள்ளே வராதிங்க. நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க, நீங்கள் வந்து அங்கே போய் எதிர்த்துங்க பெரியாளை. நாங்களை வந்து அங்கே எதிர்த்தாலும் அவங்க கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு திறமையான அவங்களுக்கு இருக்குது, அந்த திறமை கூட எங்களுக்கு கிடையாது. அதனால் தயவு செஞ்சு சட்டசபைக்குள்ளே வந்துடாதீங்க, நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோட தலைவரையே ஃபோர்ஸ் பண்ணி அந்த கட்சியோட தலைவர் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு நினச்சபடியே நிற்க விடாமல் பண்ணியிருக்கு திமுக. ஸோ அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா திருமாவளவனுக்கு எங்கே போச்சு? திருமாவளவன் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து, அந்த பெரியார் கொள்கையில் முக்கியமான கொள்கை என்னங்க, சுயமரியாதை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்குல்லாங்க. நீங்கள் தாங்க கட்சியோட தலைவர். ஒரு கட்சியோட தலைவராக இருந்துட்டு நீங்கள் இது போல் வந்து அடுத்த கட்சியோட அழுத்தத்துக்கு பயந்துக்கிட்டு கூட்டணி கட்சியும் 1000 சொல்லுவான். அங்கே ஒரு ஐடி விங் இருக்குது, அந்த ஐடி விங் வந்து ஆளு ஷானவாஸுக்கு நீங்கள் இது தரல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க. நீங்கள் தானே அவனுங்க நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை வந்து திரும்ப அவனுங்க சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த ஐடி விங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஸ்பெஷலி டிஎம்கே ஐடி விங்ஸ் வந்து உங்களை வந்து ஊதி 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 பெரிய அதாவது என்ன தம்மை சொல்லுவானுங்க, இவர் தான் அரசியல் ஆசான், இவர் வந்து ஒன்று இது பண்ணோன்னா இது போல் இருக்கும், இவர் வந்து பயமாக ப்ரிடிக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ட்ரெண்டை வந்து செட் பண்ணிகிட்டே போயிட்டு நீங்கள் எப்போ டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக போகிறீங்க அப்போல்லாம் உங்களை அடித்து 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 கீழே கொண்டு வருவானுங்க. அதே விஷயந்தான் இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து ஆளு ஷானவாஸ் ஏன் தரல, ஏன்னா ஆளு ஷானவாஸ் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, ஒரு கட்சியோட தலைவர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த தொகுதி வேணும், இவர் வளர்ச்சி அளித்துக்கல, அடுத்த தொகுதி நான் வளர்க்கறதுக்காக சென்னையிலேயே ஒரு தொகுதி பார்த்து வச்சுக்கேன்,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா கூட மனசாயிருக்கும். இந்த தற்குறிப்பு எங்க என்ன நம்ம சொல்லியிருக்கு? நோ 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 ப்ளீஸ், I'll get back to you, ப்ளீஸ் யூ கேன் கோ now. ஸோ இவர் அங்கே போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இல்லை ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னைக்கு அருகில், மிக அருகில் என் வீட்டு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு தொகுதி தந்தீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் இங்கேயே இருந்து இங்கேயே பணிபுரிவேன், எனக்கு அங்கே போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா? மக்களோட சேவை செய்யத்தான், மக்களுக்காக சேவை செய்யத்தான் வர உங்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 சீட்டுகள் வாங்குற நிலைமை தான் கட்சியோட நடவடிக்கைகள் இருக்குது. அந்தளவுக்கு தான் கட்சி நீங்கள் வளர்த்து எடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து இங்கே அவ்வளோ தொழில் போயிட்டு வர முடியல, போயிட்டு வர முடியாத எதுக்கிட்ட அரசியலுக்கு வர தெரியாமல் தான் கேட்குறேன். போயிட்டு வர முடியாது, மக்களுக்காக சேவை பண்ண முடியாது அப்படின்னாக்கா அதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? வீட்டிலே இருந்துட வேண்டியதானே? உங்களை யார் வாங்க நீங்கள் அரசியலுக்கு வாங்க, அரசியல் வந்து இங்கே கிழிங்க, இங்கே அப்படியே தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யார் கெஞ்ச இந்த சொல்லுங்க பார்க்கலாம். இவர் வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து அங்கே போகிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு பெரம்பூரில் இந்த ஏதோ ராயபுரம் தொகுதி மட்டும் தாங்க, நாங்கள் இங்கேயே வீட்டு பக்கத்துலேயே இருக்கு, நான் வேணும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருப்பா. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார், பரவாயில்லப்பா தம்பி, நீ தான் எப்போ பாரு எங்களுக்கு தானே மூட்டு கொடுத்து பேசிட்டு இருக்க, நாங்களும் எங்கள் சைடில் ஒரு 4 பேர் அனுப்புகிறோம் டிபேட்டுக்கு, அந்த தற்கொலைங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நீ தானே குறுக்க வந்து கீழே மேலே விழுந்து புரண்டு கிரண்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்க, உனக்கு செய்யாமல் நான் எதுக்கு செய்ய போகிறேன், உனக்கு எந்த தொகுதி வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் பண்புடன் அங்கே இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தத்தி முதலமைச்சர் இருக்கிற ஒரு இது விட்டுறக்கூடாது, என்ன நானாக சீட்டு தர போகிறேன், நான் ஒரு சீட்டை அவருக்கு தர போகிறேன், அவருக்கு கணக்கில் தான் உனக்கு தர போகிறாங்க, ஸோ இன்டெரக்டாக தான் போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எந்த தொகுதி வேணுமோ அந்த தொகுதி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் திருச்சியில் அந்த பர்டிகுலர் தொகுதியை தூக்கி இன்னொரு கட்சிக்கு தந்துட்டாங்க. அவரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீட்டு வாங்கணும் வந்தவர், அவரும் டிஎம்கே சார் பார்த்தா நிற்கிறாருன்னு வச்சிங்கன்னா அவருக்கு தூக்கி தந்தாச்சு அந்த சீட்டை. இப்போ திருமாவளவன் போயிட்டு எங்க அந்த சீட் எனக்கு தாங்கன்னாக்கா, எப்பா உன் கட்சிக்காரனே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான், அதனால் நீங்கள் வந்து இந்த தொகுதி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு கட்சி தலைவருக்கு வந்து என்ன மரியாதை இருக்காங்க சொல்லுங்க? என்னங்க மரியாதை இருக்கு? இவ்வளோ விஷயமும் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாதா பூனைக்குட்டி மாதிரி 4-5 நாள் அப்படியே உட்காந்துன்ட்டு அப்புறம் வந்து இப்போ இதெல்லாம் சொல்கிறான். அவர் வந்து சொன்ன அமைச்சர் KN என்னை கூப்பிட்டாரு, அவரு வந்து போட்டி போகிறதுக்கு விரும்பினாருங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, இந்தந்த நிலவரம் இருக்குது, நான் எப்பவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன், நான் நிலவரம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நான் விட்டு கொடுக்காம பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பீலாவாக விட்டுக்காரு ஆளு ஷானவாசிங்க. சரி ஓகே, ஆளு ஷானவாசிங்க கூட பேசி முடிச்சுட்டானுங்க, அதாவது விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஆகிட்டு பார்த்தா அவனுங்க சொல்கிறானுங்க, அவனுங்கெல்லாம் ஒரு பொருட்டுன்னு நினச்சிட்டு இவர் என்ன சொல்கிறேன், நான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அமைக்கிறேன், நான் வந்து என்னோட தொகுதியில் வந்து போட்டியிடல, அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அவரு பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சிக்கு சம்மந்தப்பட்ட அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு யாருக்கு கொடுக்கணும், அதாவது ஃப்ரீ பிக், இவர் என்ன பண்ணுவார்னாக்கா தமிழகத்தில் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ பிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு தலைவருக்கு வந்து சீட்டு கொடுப்பாராம். பாருங்க, இதெல்லாம் லாட்ரி முறையில் தரீங்க. கட்சியில் உழைச்சவன் இருக்கான், கட்சியில் வந்து அப்போ எவனுமே வந்து இது போல் தலித்துகள் பிரச்சனைகளுக்கு எதிர்த்து பேசி குரல் கொடுத்ததே இல்லையா? கட்சியில் கவனிங்க, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க எல்லாரையும் கவனிக்கலாம். நீங்கள் என்ன ஆறுதல் ப்ரைஸை தந்துட்டுருக்கீங்க, அவங்க கட்சியில் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் வந்து குரல் கொடுக்கலாம். இது போல் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஈகோ டச் பண்ணியிருந்தார். யாரோட ஈகோவை? முதலமைச்சர் தத்தியோட ஈகோவையும் சபரீஷனோட ஈகோவையும் டச் பண்ண தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவேன். அதான் சொல்லியிருந்தார்ல கமலஹாசன், அவர் போயிட்டு இது போல் மண்டி மாறாடி கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் தீட்டெல்லாம் தர முடியாது, வேணும்னா 2 படம் தர வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன்னு. சரி ஓகேங்க, எனக்கு ஓகே தான். நீங்கள் வந்து கடமும் கொடுத்து படமும் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து கடனும் ஓகே, படமும் ஓகே, இதெல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஒரு எம்பி சீட்டு கிடச்சதில்ல, எம்பி சீட்டாக நான் வந்து ரெடி. அதுக்கப்புறம் என் வாரிசுகள் எதுவுமே அங்கே வந்து கட்சியில் இல்லை, அதனால் எக்கேடு கெட்டு போனால் எவனா போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டியிடாத கட்சிக்கு ஒரு 50,000 ரூபாய் கட்டி அப்ளிகேஷன் ஃபீஸ் வேறு, அது வேற கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வேற அதுக்கு அப்ளை பண்ணானுங்கள, அவனுங்க வேற லைனில் நின்றுக்கானுங்க. இது போல் ஒரு கூத்தாடித்தனமான கூட்டணி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு கூட்டணியில் இவ்வளோ குளறுபாடுகள் இருந்து ரொம்ப கேவலமாக நடந்துருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் திமுக கூட்டணி சொன்னாங்க, கூட்டணிக்குள்ளே இவ்வளோ சலசலப்பே வராது, அதாவது அது பிரச்சனை அது போயிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த தடவை எல்லா கூட்டணியும் அதிருப்தியில் தான் இருக்குது, யாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஸோ
ஒரே நிமிஷம். ஓகே, you can have it now. Thank you boss. Take it. சார்ஜர் கொடு நீ வேற. சரி, ஓகே. ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ அதுபோல் ஒரு கட்சி தலைவரே இது போல் பண்ணது வந்து பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது பார்க்கும்போது. விசிக தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யாருனாக்கா, அந்த பக்கம் இருந்த இவர் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின், சபரீஷன், இங்கே இருக்க ஆலோசனை வாசி, இந்த கூட்டணி குள்ள நதிகள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு பெரிய மனுஷன் வீழ்த்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர் போன தடவை வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, நெக்ஸ்ட் டைம் நான் கேண்டிடேட் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அவ்வளோதான், ரிட்டையர் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி நான் மாற்றி அனுப்பி போகிறேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு டெம்ப்ளேட்டு, அந்த டெம்ப்ளேட்டை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஓட்டிட்டு இருக்காரு. எப்போதுல அந்த டெம்ப்ளேட் விட்டுனீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இல்லை இந்த ஆதவர்ஜினா தான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம். ஆதவர்ஜினா சொன்னார், இவர் வந்து திறமை இருக்குது, திருமாவளவன் திறமையான ஒரு ஆள், கட்சியோட பலமும் இருக்குது, அது ஃபுல்லாக ஒரு நம்பினார். எல்லா இடத்துலையும் போயிட்டு ஃபுல்லாக அறிக்கைக்கெல்லாம் பார்த்து எடுத்து வந்து கொண்டு வந்து அறிக்கையெல்லாம் என்னென்னா விசிக கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டியில் வந்து வின் பண்ணணும், குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது தான். இன்னது துணை முதல்வர் வேணுமா? என்னடா சொல்கிற, துணை முதல்வரெல்லாம் அப்படியெல்லாம் வந்துட முடியாது. ஒரே ஒரு துணை முதல்வர், அது என் பையன் மட்டும்தான், வேறு யாரும் நான் துணை முதல்வர் தர மாட்டேன்னு அங்கே டச்சான ஈகோ. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஆதவர்ஜினாவை ரிமூவ் பண்ணணும், ஆதவர்ஜினாவை நீங்கள் வெளியே தூக்கி போடணும், இல்லைனா வந்து இது வந்து வேறு மாதிரி போய் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணானுங்க. பார்த்தீங்கன்னா அதனோட வேணா தான் வந்து இவ்வளோ தொலைவு வந்து நிற்குது. அப்போவே கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணி இது முடியாது, இது என்ன கட்சியோட கொள்கை, அது வந்து கட்சியோட நாங்கள் என்ன பேசணுமோ அதுதான் அவர் பேசினார், இதுக்காக நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் ஸ்ட்ராங்காக அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இது ஒரு அலாரமாக அவங்களுக்கு ஒழிச்சிருக்கும் டிஎம்கேக்கு. டிஎம்கே என்ன சொல்லுதுனாக்கா, நீ ஓகே, நான் ஆரம்பித்த ஐடி விங்க தான் நீங்கள், புரியுதா, நான் எங்களுக்கான என்ன சொல்கிறது ஒரு தலித் ஐடிவிங்க தான் அவங்கள பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் இதை பண்ண கட்சியை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திருக்காங்களான்னு தெரில. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு பண்ண ஒரு வேலை தான் அவங்க வந்து இவ்வளோ தொலைவு வந்து நிற்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைமையே நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வெளியேற்றி இருக்கிறார்கள் திமுக குள்ள நரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஆடியோ லீக் ஆயிருந்ததில்ல, ஆடியோ லீக் ஆன உடனே இந்த ஆளினால் அழகுராஜா, ஆண்டிப்பட்டி அழகுராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஃபேக் ஆடியோ, ஏஐ ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கேஸ் போட போகிறேன், இங்கே மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லாங்கட்டியா அங்கே இருக்க மாரிதாசன் கூட அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு தெத்தி விட்டுக்காரு போலக்கு. ஸோ என்ன பண்ணுதுன்னு தெரியல ஏ ராஜாக்கு. வாய் வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதான் சொன்னிருந்தேன்ல போன வீடியோவில் அப்போ சொல்லியிருந்தோம், என்னன்னா இவர் வந்து சாதனையாக எது சொல்லுவார்னாக்கா, என் மக்களுக்கு இது செஞ்சு அது செஞ்சுனாலும் சாதனை சொல்ல மாட்டேன், சிபிஐ வழக்கிலிருந்து நான் வெளியே வந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு. என் டாடி ஊர் பணத்தை கொள்ளி அடிச்சுட்டு அதை வந்து வாயில் சாப்பிட்டு நான் வந்து அந்த கேஸில் வெளியே வந்தேன் பார்த்தியான்னு சொல்லி விட்டுட்டு இருப்பாரு. அந்த கேஸை விட்டு உனக்கு வெளியே அமிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். ஓகேவா, பிஜேபி ஆட்சியில் வரணும் முடிவு பண்ணாங்க, அதுக்கு 2G வழக்கில் தூக்கி உள்ளே போட்டாங்க, அதை இப்போ இந்தியா ஃபுல்லாக பரப்புனாங்க, அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணாங்க, வின் பண்ணி மறுபடியும் 3 தடவை கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் ஆச்சு, இன்னும் மறுபடியும் காங்கிரஸ் அவங்க முளைக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் விதை போட்டது யார்? நீங்கள். அந்த 2G அப்படின்ற விதையை நீங்கள் போட்டு ஸ்ட்ராங்காக ஊனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. ஸோ இது போல் ஒரு வரப்பிரசாதத்தை அள்ளி கொடுத்த உடனே அவங்க வந்து தங்கத்தட்டில் வச்சு காப்பாற்றணும், புரியுதா? அதனால தான் வந்து இன்னும் மறுபடியும் அவங்க டச் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க எப்போ மறுபடியும் அவங்க டச் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் கலர் ஆவாங்க. எப்போ கலர் ஆவாங்கனாக்கா, இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து அங்கே ஆட்சி அதிகாரம் போயிட்டு காங்கிரஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னாக்கா, இதெல்லாம் மறுபடியும் கலரி கொண்டு வந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் உன்னை திகாதத்தில் வச்சு செய்வாங்க. அன்றைக்கி சொன்னியாப்பா, அந்த ஆடியோவில் இருந்துச்சாப்பா, 200 கோடி எனக்கா தந்தாங்க, என் வீட்டில் 200 கோடி எடுத்தாங்க, எல்லாம் வந்து இவங்க வீட்டில் தானே எடுத்தாங்க, கலைஞர் டிவி தானே போச்சு, இதில் எது பொய்யின்ற?
உன் வீட்டை எடுக்கல அப்படின்றது பொய்ன்றியா, இல்லை கலைஞர் டிவி காசு கொடுக்கல அப்படின்றது பொய் இல்லை. கலைஞர் டிவி காசு கொடுத்தாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து வட்டிக்கு தான் வாங்கணும். இப்போ சொல்லியிருந்தானுங்கல்ல, இங்கே வில்லிவாக்கத்தில் ஒரு ஆளை நிற்க வைக்கிறாங்க பார்த்தியா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பமே டிஎம்கே குடும்பமே சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சபரீசன்லாம் வெளியே வந்துட்டான். சபரீசன் வந்து இது பின்னாடி இருந்து ஈக்கிறாரு டிஎம்கேவை அப்படின்னு தான் தெரியும். டிஎம்கே ஐடி விங்ஸை வச்சு பின்னாடி இருந்து ஈக்கிறாரு அப்படின்னு தான் தெரியும். திடீர்னு பார்த்தா வில்லிவாக்க தொகுதியில் அவனே வந்துட்டான். என்னடான்னு பார்த்தா இது எல்லாம் ஜி ஸ்கொயர், காசு காசு பொருளை ஏறுறான். அவன் வந்து ஓனர் போல இருக்கு. அவன் ஓனரா இல்லை அவன் பிரியாணி ஏன்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது பாருங்க. கவர்மெண்ட்டு இடி சிபிஐ இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கணக்கு வழக்குகள் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்க வேண்டிய நிலைமையில வந்து சாதாரண பொதுமக்கள்லாம் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. எல்லாமே வங்கி கணக்குள்ள வருது. ஆனால் இவங்க இதுவோ கள்ள பணத்தை எப்படி தான் மாற்றுறானுங்கன்னு தெரிய மாட்டேது. ஜி ஸ்கொயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மணி எப்படி ஒயிட் மணியை மாற்றுறாங்க, அதை ட்ராக்கே பண்ண முடியாத கவர்மெண்ட்டால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. எல்லாமே கனெக்டடாக தானே இருக்குது. அது எப்படி வந்து உங்களால் மேட்ச் பண்ண முடியல கணக்கு? ஆனால் பண்ணி விடுங்க. எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான். நீ எதுவும் நான் என்னை டச் பண்ணாத வெளியும் நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து நீ செய்கிற வெளியும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் பிஜேபி வந்து டிஎம்கே கிட்ட ஒரு அலைன்மெண்ட் அதான் சொல்கிறாங்களே. எல்லாருமே நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, டிஎம்கே இந்த தடவை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதானி அம்பானி போன்றவர்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படின்றது தான் மேலும் தான் அறிக்கைகள் வருது. ஸோ அதனால தான் வந்து டிஎம்கே அக்ரெசிவாக, அதாவது பிஜேபி வந்து அக்ரெசிவாக இந்த தடவை வந்து அவ்வளோ முயற்சிகளை எடுக்கல. சரி ஓகே, நம்மளுக்கு தேவையான ஒரு ஆட்சியை வந்து இவங்களே தரும்போது நம்ம எதுக்கு வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு முட்டு குத்து நம்ம பேரை நமக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேரை வந்து டிஎம்கே எடுத்துக்குவோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது ஆடியோவில் வந்து முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வந்து எம்கே ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் இருந்தது. உண்மைதான், வீட்டு சிறையில் தான் வச்சுருந்தாரு. விஜயகாந்த் கூட பேசணும்னு ஆசைப்பட்டார், விஜயகாந்தும் பார்க்க விடல. ஸோ அது போல் வந்து சிறையில் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ராஜா மட்டும் இல்லை, மூக்க அழகிரியும் பேட்டி கொடுத்து தான் எடுத்து காமிச்சிட்டாங்க. அதான் செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து ஏடிஎம்கே ஒரு கையில் எடுத்துகிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக பரப்பிட்டுருக்காங்க. ஏடிஎம்கேவோட முக்கியமான தேர்தல் பிரச்சாரங்களை பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாள் முதல்வரை சிறையில் வைத்தார்கள், வீட்டு சிறையில் வைத்தார் முக ஸ்டாலின் அப்படின்ற அலிகேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை ஒரு படிக்கும் போய் இங்கே நம்ம புளிமூட்டை பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர் வீட்டு சிறையில் இருந்தாரா இல்லையா என்பதை என்கொயரி செஞ்சு தண்டனை வழங்கப்படும், மக்களுக்கு வந்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருந்ததில்ல. அதே தான் இவர் சொன்னிருந்தார்ல இதுக்கு முன்னாடி 2021 வாக்குறுதியில், அதாவது ஜெயலலிதா அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார் என்று ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சி அந்த கொல்லப்பட்டதற்கு பின்னாடி இருந்த அனைவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்ததில்ல, அதே அறிக்கையோட டூப்ளிகேஷன் அவன் பொருள் தான் அவனே போடுற மாதிரி தான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதாவது முற்பகல் செய்யும் பின்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியான ஒரு விதியை தான் இப்போ வந்து டிஎம்கே அனுபவிச்சிருக்கு. எல்லா பக்கத்துலேருந்து பயங்கரமான ப்ரெஷர்ஸ், எல்லாருமே வந்து ஒரு வைப் மூடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது போல் விஷயங்களை வந்து டிவிக்கேவை சார்ந்த விஜய் அவர்களும் எடுத்து பேசணும். ஸோ இதெல்லாம் வந்து சென்சிட்டிவாகவும் ஈஸியாகவும் போய் சேரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தான் நீங்கள் எடுத்து பேசணும் பாஸ். நீங்கள் வந்து உள்ளே வந்துட்ட பேர் இதெல்லாம் எடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இருக்கவே முடியாது. ஸோ இது போல் ஒரு அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதுவும் வந்து ராஜா கிட்டேருந்து அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வரும்போது அது ஆடியோ ப்ரூஃப் இருக்கும்போது அந்த ஆடியோவை பற்றி டிஸ்கஷன்ஸும் போகணும். அதுதான் வந்து ஜனநாயகம், சரியா? ஸோ அதையும் எடுத்து கையில் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அப்பாவுக்கு அந்த இடத்துல இடம் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வைத்தார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இல்லைங்க எங்கள் ஆல்ரெடி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது, அந்த கோர்ட் ஆர்டர் ப்ராசஸிங்கில் இருக்கும்போது இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வருக்கு இடம் கொடுத்தாரா அதே இடத்துல கேட்டால் இல்லை, காமராஜருக்கு இடம் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முதல்வர் பேர் சொல்லியிருந்தால ஜானகி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஜானகி அம்மாள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஒய்ஃப், ஓகேவா? அவங்க பக்கத்தில் வந்து இடம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை அவர் முன்னாள் முதல்வர் தான், முன்னாள் முதல்வர்கள்லாம் இடம் தர முடியாது, முதல்வருக்கு மட்டும்தான் சமாதியில் இடம். அது வந்து பீச்சில் சமாதியம், அது அந்த பர்டிகுலர் ஏரியா
ஓகேவா? அதுக்கு வந்து அரசாணை அப்போயே போட்டுருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து யார் யார் முன்னாள் முதல்வர்கள் கிடையாது, கரண்ட்டாக யாராச்சும் முதல்வராக செத்து போனாங்க அங்கே போய் வச்சிருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அப்போ அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மறுத்தீங்கல்ல, அப்படின்னும் போது உங்களுக்கு மட்டும் எப்படி இடம் வரும்? நீங்களும் வந்து முதல்வர் தானே, நீங்கள் முதல்வர் இருக்கும்போது இறக்கல. அப்படின்னும் போது அந்த சட்ட சிக்கல்களையும் அந்த பர்டிகுலர் மேற்கோள் பாட்டோன்னு இவங்க சூரியன்னு சுட்டு இருக்கு, சூரியன் சுடதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சூரியனே சுட்டதுனால அவங்க என்ன பண்ணுறான், நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அப்போ வந்து கோர்ட்டுக்கு போனேன். அப்போ வந்து நம்ம எல்லோரும் மைண்ட் செட் அப்படி தான் வந்து, ஓகே இடம் குத்துருங்க, பேசாமல் லாஸ்ட்டு ஒரு முதல்வராக இருந்துட்டு போட்டோம், பீச்சில் பதிக்க போகிற லாஸ்ட் முதல்வராக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் கேட்டிருந்தோம். சரி கொடுங்க, இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட வேண்டுகோளாக இருந்தது. சரி அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட் சொல்லிச்சு. ஹைகோர்ட் சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருந்துக்கலாம், டிலே பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த ப்ராசஸ் இருக்குது பற்றி, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ப்ராசஸ். நம்ம டிலே பண்ணிட்டு பாடி கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரீசர்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அன்டில் அதர்வைஸ் த கோர்ட் ஆர்டர்ஸ் கணக்கம். இப்போ வந்து சில முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போ வந்து முக்கியமான இஷ்யூஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது தள்ளி போகும், தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து சிங்கிள் பெஞ்சு, அப்புறம் டபுள் பெஞ்சு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெஞ்சு, அந்த பெஞ்சு இந்த பெஞ்சுன்னு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. ஜனநாயகன் படத்தில் தான் பார்த்தோமே, ஒரு படத்தை இப்படிலாம் முடக்கலாம், அது பண்ணது முடக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்கலாக சட்ட ரீதியாக என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தானே பார்த்தோம். ஸோ அதே தானே நடந்திருக்கும். இன்கேஸ் வந்து இங்கே இருக்கிற அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உச்சநீதிமன்றம் போகணும் அப்படின்ற முடிவு எடுத்திருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும். டிலே பண்ண முடியும், சட்ட ரீதியாக எல்லா விஷயங்களும் இந்த தமிழக அந்த இந்தியாவில் நடைமுறைப்படுத்த முடியும். அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து ஜனநாயகன் படத்துலேருந்தே பார்த்துருக்கோம், ஜனவரிலேருந்து பார்த்துருக்கோம், ஏப்ரலே வந்துச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சிக்கல்களை சொல்லி அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே போட்டோம், அது போல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே அவர் வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கு நன்றி விசுவாசம் பண்ண தேவையில்லையா நீங்கள்? அந்த கவர்மெண்ட் நீங்களாக தான் போயிருப்பீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக போயிருப்பானுங்க இவனுங்க, திருட்டு பசங்க இவனுங்க. இவனுக்கு ஆப்போசிட்டாக இது போல் ஒரு பிரச்சனை நடக்குது, இது போல் வந்து கோர்ட்டில் ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வருதுன்னா அடுத்த செகண்டே சுப்ரீம் கோர்ட்டில் போயிடுவானுங்க. அந்த அளவுக்கு வன்மமும் தீய சக்தியும் நிறைந்த திமுக வந்து இவங்க தான். ஸோ அதனால் யாருக்காச்சும் சரி ஓகே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ ராஜா வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க, அவர் பேசின பேச்சுக்கள்லாம் எடுத்துகிட்டு. அவ்வளோ பேச்சில் ஒரு கண்ட்ரோலே கிடையாது. நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேச்சு பேசி இது பண்ணியிருந்தீங்க. ஓகே எனிவே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு மறுபடியும் வெளியே வர்றாரு, வில்லிவாக்கத்தை நோக்கி பயணப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நேற்று புதுச்சேரியில் வந்து பயங்கரமாக ஆடி போயிட்டோம். அவ்வளோ மக்கள் புதுச்சேரியில் ரோட் ஷோவும் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ பாதுகாப்பு இருந்தது, அவ்வளோ போலீஸ் வந்து முன்னாடி நின்று நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. 2 பக்கமும் மக்கள், அவ்வளோ வெள்ளம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இங்கே இருக்க ஆளும் கட்சிகளும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி ஒரு பெரிய சின்ன ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ எனிவே, விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போகிறார், இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் மறக்காம அகெயின் நான் ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் இந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் வந்து டிவிக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் வாக்களிக்கும் என்று கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது ரொம்ப முக்கியமும் கூட. நமக்கு டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணணும், அது வந்து நெசசிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? இந்த தடவை நம்ம டிஎம்கேவை தொடர விட்டோம் என்றால் கண்டிப்பாக அது வந்து ஒரு அழிவை நோக்கி தான் டிஎம்கே நம்மளால் நகர்த்தி கொண்டு போகும். கடனும் வந்து பயங்கரமாக இதாச்சு, கஞ்சா சட்டம் ஒழுங்கு எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ரீஸ்டோர் பண்ணால் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம பழைக்க முடியும். அப்படின்னும் போது தான் ரீஸ்டோர் பண்ணதுக்காக ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டி நம்ம தேட வேண்டியது இருக்குது. அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி ஏடிஎம்கே இருக்கலாம், பட் அவங்க வந்து பிஜேபி கூட டைரெக்டாக கூட்டணி வச்சதுனால பிஜேபியும் இன்டைரக்டாக ஏடிஎம்கே மூலமாக எல்லா ப்ரெஷரும் நம்ம மேலே போடும். ஸோ அதனால் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நமக்கு தேவையில்லை கிடையாது. ஸோ நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைன் ஆகிருக்கார். இவனுக்கு போகிற பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் எல்லாமே சஸ்டைன் ஆகி ஜனநாயகன் போன்ற 500 கோடி 600 கோடி ப்ராஜெக்ட் வந்து அந்த லைனில் இருக்கும்போது எவனாக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான், ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பரவாயில்லைங்க நாங்கள் வந்து போட்டி அதாவது உங்களுக்கு வந்து பொங்கு வைக்கணுமா நாங்கள் வைக்கிறோம், இது போனானுங்கள பராசக்தி படத்தில் ஒரு டீமே அமைச்சுட்டு தானுங்கள, ரெஜெண்ட் மூவி தானே, பராசக்தி படம் தானே,
பரவாயில்ல, நாங்கள் வந்து பிரதமர் கூடயே போயிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், செல்ஃபி எடுத்துக்கிறோம்னு சொல்லி இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை வந்து விஜய் செய்யாமல் இருந்து, விஜய் நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம். அது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம்? இப்போ ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வர மாட்டேன், மீதி எல்லாமே போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஏன் இவரே கூட போயிருந்துடலாம். அங்கே அப்படி தானே போனாங்க, பராசக்தி படத்தில் எல்லா டீமும் தானே போனாங்க. ம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இந்த அரசுகள் தர குடைச்சலெல்லாம் தாண்டி ஒரு காலத்தில் நிற்கிறாரு அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நமக்கான தேவைகளுக்கு அவர் முன்னாடி வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் விசிகா கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த இங்கே இருக்க டிவிக்கே அதுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.